நமது நண்பர் இந்திரனில் சுரேஷை பற்றி அனைவரும் நன்கு அறிந்தவர்கள். நல்ல அறிவியல் கதை எழுதுவதாலும் சரி, ஒரு சென்டிமெண்டல் கதை எழுதுவதாலும் சரி, நிறைய கட்டுரைகளும் எழுதி வருபவர். மஞ்சரியில் தொடர்ந்து எழுதிக் கொண்டு வருபவர். நல்ல நண்பர். அனைவருக்கும் நல்ல அறிமுகமான நண்பர். அவர் இன்று "அடியாரை தேடி" என்ற தலைப்பில் பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை விட நாம் அதிகமாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திரனில் சுரேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விழிக்கு துணை நின் மென்மலர் பாதம் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் முன் செய்த பழிக்கு துணை நின் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இந்த வாய்ப்பை அளித்த குயம் இரட்டையர்கள் திரு சுந்தரராஜன் மற்றும் திரு கிருபானந்தன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களையும் வணங்குகிறேன். ஓம் நம சிவாய. உங்களையெல்லாம் நேரடியாக திருவாரூர் திருத்தலத்திற்கு அழைத்து கொண்டு செல்கிறேன். திருவாரூர் கோயில் தேவாசிரியன் மண்டபம். அங்கு சிவனடியார் கூட்டம் ஒன்று குழும்பி இருக்கிறது. அடியார் கூட்டத்திற்கு தலைமையை வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு உரத்த குரல்காரர். மலையாள தேசம் செங்குன்னூர் வேளாளர் குலத்தில் பிறந்த அவர் ஊர் ஊராக சிவ தரிசனம் கண்டு இப்பொழுது திருவாரூர் வந்திருக்கிறார். அடியார் கூட்டத்துடன் இருக்கிறார். அவர் பெயர் விரன் மிண்டர். அப்பொழுது இந்த கோவின் வாசலிலே தலையில் கிரீடமும் முகத்தில் பொலிவும் மிளிர அழகான இளைஞர் ஒருவர் கோவிலுக்குள் நுழைகிறார். ஆதிசைவர் குலத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு அரசர் நரசிங்க முனையரால் வளர்க்கப்பட்டவர் என்பதனால் அழகாக ஒரு கிரீடமெல்லாம் தரித்து பெயருக்கேற்ப அவர் அடியார் கூட்டத்தை கடந்து அங்கே தியாகேசர் சன்னதியை நோக்கி விரைவாக செல்கிறார். இந்த பேசிக்கொண்டே இருந்த விரன் மிண்டர் கேட்கிறார், அதோ அவசரமாக போகிறாரே, அவர் யார்? இந்த சிவனடியார் கூட்டத்தை வணங்காமல் செல்லும் இவரை சைவ அடியார்கள் கூட்டத்திலிருந்து புறம் தள்ளி வையுங்கள். அரண் அடியாரை அரண் என தொழாத இவர் புறம்பு என்கிறார். ஐயா, அப்படியெல்லாம் நீங்கள் தள்ளியெல்லாம் இவரை வைக்க முடியாது, தள்ளி வைக்க முடியாது. போவது சுந்தரர். சிவபெருமானே இவரை தம்பிரான் தோழர் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார். என்ன, சிவனே அப்படி சொல்லியிருக்காரா? ஆமாம். அப்படியென்றால் சிவனையும் சைவத்திலிருந்து தள்ளி வையுங்கள். அடியாரை தொழாத இவரை ஆட்கொள்கின்ற அருள் தியாகராஜரும் புறம்பு. இங்கே சுந்தரர் சன்னதிக்கு போகிறார் அவசர அவசரமாக. கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் அப்பனே சற்று நிறுத்து, என்னை அப்புறம் பாடலாம். நீ கோயிலுக்குள் நுழைந்தாயே, அங்கு அடியார் கூட்டத்தை கண்டாயா? ஆம். கூட்டத்திற்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு வந்தாயா? இல்லை, நட சாத்திடுவோம்னு சொல்லி அவசர அவசரமாக வந்தேன். உன்னை சைவ அடியார் கூட்டத்திலிருந்து தள்ளி வைத்து விட்டார்களப்பா. அப்படியா? என்ன அப்படியா? அது கூட பரவாயில்ல, உன்னோடு சேர்த்து என்னையும் புறத்தள்ளி வைத்து விட்டார்கள். ஓ, சிவன் கேட்கிறார். அடியார்கள் இல்லை என்றால் நான் இருந்து என்ன பயன்? இப்பொழுது என்ன செய்வது? முதலில் அவர்களை போற்றி பாடு. எப்படி பாடுவது? சுந்தரருக்கு ஆரம்பத்தில் எப்பவுமே ஒரு தடுமாற்றம் இருக்கும். எல்லாத்தையும் என்கிட்டே கேளு என்று சொல்லி தன்னை பாட சொல்லும் பொழுது பித்தா என்ற ஒற்றை வரியில் அடியெடுத்து கொடுத்த அவர் சிவபெருமான் இங்கு தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்கிற ஒரு முழு வரியை எடுத்து கொடுத்து ஆரம்பித்து வைக்கிறார். தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையர் விரன்மிண்டருக்கடியேன், அல்லிமாமென் முன்லையந்தர் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. எங்கே கொஞ்சம் மேலே போ. ஆரூரன் ஆரூரில், அதுக்கு மேலே. அல்லிமாமென் முல்லையந்தர், இன்னும் மேலே. விரி பொழில் சூழ் குன்றையர் விரன் மிண்டருக்கடியேன். அப்பாடா, அந்த அடியாரை பாடிவிட்டாயா? இனி உன்னுடைய பாடலை, உன்னுடைய பதிகத்தை தொடரலாம் என்கிறார் சிவபெருமான். இந்த தில்லைவாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்று துவங்கும் திருத்தொண்டர் தொகை சுந்தரர் பாடியது. அவருடைய பதிகம் 7ஆம் திருமுறையில் வருகிறது. அதில் 63 தனி அடியார்களை மட்டும் அவர் பாடவில்லை, 9 தொகை அடியார்களையும் சேர்த்தே பாடுகிறார். அதாவது பக்தராய் பணிவார்கள்
பக்தராய் பணிவார்க்கு அடியார்க்கும் அடியேன் பரமனை பாடுபவர்கள் சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் முப்பொழுதும் திருமேனி தீண்டுபவர்கள் முழு நீர் பூசிய முனிவர்கள் அப்பாலும் அடி சார்ந்தவர்கள் என்று அனைவர்களையும் பாடி எதுக்கு வம்பு என்று திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அடியேன் என்று சொல்கிறார் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார் அந்த பதிகத்தில். ஆக மொத்தம் 72 அடியார்களை பாடி சைவத்திற்கு பெருமை சேர்த்தார் சுந்தரர் பெருமான். இன்றும் நீங்கள் திருவாரூர் திருத்தலத்துக்கு போனீர்கள் என்றால் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இந்த திருத்தலத்திலே உள்ள விரண்மிண்டர் சிலையை மறக்காமல் வணங்கிவிட்டே சன்னதிக்கு செல்வார்கள் என்பதை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக வைத்துதான் சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்தை இயற்றினார். அடியார்கள் ஆண்டவனை தேடி போவது ஒரு பக்கம் இருக்க, இறைவன் தன் அடியார்களை தேடி வந்த நிகழ்வுகள் தான் சைவத்தில் அதிகம். அதை பெரிய புராணம் விவரிக்கிறது. அடியார்களை தேடி ஏன் ஆண்டவன் வர வேண்டும்? அடியார்களுக்கு அப்படி என்ன பெருமை? பெரிதினும் பெரிது கேள் என்பான் நம் பாரதி. எது பெரிது என்கிற கேள்விக்கு யாரோ ஒருவர் விளக்கம் கொடுக்க வேண்டும் அல்லவா? நாம் அவை பாட்டியிடம் கேட்டால் அவை பாட்டி சொல்வாள், பெரிது பெரிது புவனம் பெரிது. அந்த புவனமோ நான்முகன் படைத்தது. நான்முகன் கரிய திருமாலின் நாபி கமலத்தில் உதித்தவன். கரிய மாலோ அலைக்கடலில் பள்ளி கொண்டிருப்பவன். அந்த அலைக்கடல் அகத்தியன் என்னும் குறுமணி வைத்திருந்த சிறு கலசத்தில் அடக்கம். அகத்தியன் ஏந்தியுள்ள கலசமோ பரந்த இப்புவியில் சிறிதளவு மண் கொண்டு செய்யப்பட்டது. அந்த புவியானது ஆதிசேஷன் என்கிற அரவினுக்கு ஒரு தலையின் பாரம், அவ்வளவுதான். அந்த பாம்பானது உமையவள் பார்வதி அவருடைய விரலில் ஒரு சிறு மோதிரம். உமையவளோ இறைவனின் ஒரு பாகத்தில் அடக்கம், இறைவனின் பாதியில் அடக்கம். அந்த இறைவன் எங்கிருக்கிறார்னா அந்த இறைவனோ தொண்டர் உள்ளத்தில் அடக்கம். தொண்டர் உள்ளத்தில் ஒடுங்கிய அந்த சிவன் எப்படி தன்னுடைய அடியார்களின் இதயத்தில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த தொண்டர் பெரிது, தொண்டர்தம் உள்ளம் பெரிது. அந்த உள்ளத்தை தேடி வந்து எழுந்தருளுபவன் தான் நம் சிவபெருமான். சிவபெருமான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொள்கிறார். திருஞான சம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார். நாவுக்கரசரை சூலை நோய் கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனாரை ஓலை கொண்டு ஆட்கொண்டார். அதே போல மாணிக்க வாசகருக்கு தன் காலை கொடுத்து ஆட்கொண்டார், அதாவது திருவடிகளை கொடுத்து ஆட்கொண்டார். இப்படி ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அருளல் செய்திருக்கிறார் நம் பெருமான். அப்படி ஒரு அடியாரை தேடித்தான் சிவன் இப்பொழுது வருகிறார். இல்லையே எனாத இயற்பகை நாயனார், அவரை தான் நாம் சந்திக்க போகிறோம். காவிரி தான் பாயும் இடங்களிலெல்லாம் வளமாக்கி நிறைவாக காவிரி பூம்பட்டினத்தில் கடலில் சங்கமிக்கிறது. அதற்கு அருகில் உள்ள ஊர்தான் சாயாவனம். திருச்சாய்க்காடு என்று அழைக்கப்படும் அந்த ஊரில் உதித்தவர் இயற்பகை நாயனார். இயற்பகை என்பது அவருடைய இயற்பெயர் அல்ல, காரணப்பெயர். ஏன் அந்த பெயர் வந்தது அதை நம்ம கடைசியில் பார்ப்போம். பெரும் தன வணிகரான அவர் விபூதி ருத்ராட்சம் தரித்து வரும் சிவனடியார்கள் எவர் இல்லத்திற்கு வந்தாலும் அமுது படைத்து அவர்கள் விரும்பியதை மறக்காமல் கொடுத்து மகிழும் சிவபக்தர். இயற்பகை நாயனார் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நிற்கிறார் ஒரு சிவனடியார். அழகும் பொலிவும் திருநீர் தரித்து ருத்ராட்சம் அணிந்து வரார். அவரை வந்து தன்னுடைய மனைவியோட முன் வாசல் சென்று இரு கரம் கூப்பி வரவேற்கிறார் நம்முடைய இயற்பகை. வாருங்கள் உணவருதுங்கள் என்கிறார். நீர் சிவனடியார் எது கேட்டாலும் கொடுப்பவராமே, அதை கேள்விப்பட்டு யாம் வந்தோம். நான் கேட்பதை தருவதற்கு இசையலாம் என்றால் இயம்பலாம் என்கிறார். ஆமாம், நான் கொடுப்பேன், எது கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதுக்கு ஒன்று ஓகே, இவர் சிவபெருமான் சொல்கிறது, சிவபெருமான் வந்து அந்த அடியார் ரூபத்தில் வந்திருக்கிறார். அவர் கேட்கிறார், நான் கேட்பதை தருவதற்கு இசையலாம் என்றால் இயம்பலாம். இசையலாம் என்றால் இயம்பலாம் என்பது சேக்கிழாருடைய வரிகள். நீர் கேட்கிற பொருள் என்னிடத்தில் உள்ளதாயின் அது எம்பெருமானின் அடியாருக்கு உரியதாகும். இதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை, நீங்கள் தாராளமாக கேட்கலாம் என்கிறார் இயற்பகை. மண்ணு காதலுடன் மனைவி வேண்டி இங்கு வந்தனன் அப்படிங்கிறார். ஒரு நிமிஷம் திரும்பி சொல்லுங்க.
தன்னுடைய காதல் மனைவியை கேட்கிறார் என்பது இயற்பகையாருக்கு புரிந்தது. மண்ணு காதலுடன் மனைவி வேண்டி இங்கு வந்தனன். இயற்பகையாரின் மனைவி ஒரு கணம் கலங்கித்தான் போனார். பிறகு தெளிந்து எதுவும் இறைவன் திருவுள்ளம் என்பதை உணர்ந்து நிற்க இயற்பகையார் அவர் மனைவியை சிவனடியார் அருகில் இருக்க வைத்து, அவர் ஒன்றும் கவலைப்படல, நீங்கள் அழைத்து போங்கள் என்கிறார். மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்ற இது மொழிவார் என்று சொல்கிறார் சேக்கிழார் சுவாமிகள். மனைவி போய் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறார். இந்த விஷயம் அப்படியே உறவினர்களுக்கு, எல்லாரும் ஒரே ஊர் தானே, எல்லா உறவினர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. இயற்பகை தன் உடைமையை கொடுக்கலாம், உரிமையை எப்படி கொடுக்க இயலும் என்று சொந்தங்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவள் எனக்கு உரிமை என்றால் அதை கொடுப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது, எல்லாம் நகருங்க அப்படிங்கிறார் இயற்பகையார். அவருடைய மாமனார் சொல்றார், அது எப்படி உனக்கு மட்டும் உரிமையாகும்? உனக்கு மனைவி என்றால் எனக்கு மகள், எத்தனை காலங்களானாலும் அவள் எனக்கு மகள் தான். அதே போல உன் மனைவி இதோ பக்கத்தில் நிற்கிறானே, இவனுக்கு சகோதரி. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உறவை சொல்லி, நீ எல்லாம் உரிமையெல்லாம் கரெக்டு, பட் எங்களுக்கும் அவ உரிமை தான் அப்படின்னு சொல்லி இயற்பகையாரை சுற்றி சத்தமிடுகிறார்கள். இயற்பகை ஒரு பித்தன், யாரும் தன் மனைவியை இப்படி மற்றவர்கள் கொண்டு போக அனுமதிப்பார்களா? இதன் மூலம் குலத்திற்கே தீராத பழியை கொண்டு விட்டான், இதை நீக்க வேண்டும் சொல்லிட்டு சில பேர் ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு வந்துடுறார்கள். அதற்குள் சில உறவினர்கள், இயற்பகையை நாம் பேசி கொண்டிருந்த நேரத்தில் இந்த சிவனடியார் மெதுவாக பெண்ணை அழைத்து கொண்டு நகர்ந்து போகிறார், முதல்ல அவரை போய் பிடிங்க என்று உரத்த குரலில் கூறுகிறார்கள். இயற்பகையார் ஓடி சென்று சிவனடியார் முன் பாதுகாப்பா நின்று சுற்றத்தாரிடம், அருகில் வராதீர்கள், ஓடிப்போங்கள், இல்லையால் வாளால் துண்டு துண்டால் வெட்டப்படுவீர்கள் என்று இடைவாளை உருவிக்கொள்கிறார். உன் மனைவியை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு சீச்சி நீ வீரம் பேசுகிறாயா, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று உறவினர்கள் கூவுகிறார்கள். சிவனடியார் பார்க்கிறார், இந்த பாரு, உன் உறவு இனம் இவளை அழைத்து செல்ல விடாது போல் இருக்கிறது. ஒரு பொருளை கொடுத்தவர் அது பத்திரமாக கொண்டு செய்வது கடமை அல்லவா? நீ என்ன பண்ற, இந்த ஊரின் எல்லை வரை என் கூட இவளை பத்திரமாக பாதுகாப்பாக என் கூட அனுப்பி வைப்பது உன்னுடைய கடமை. உடனே இயற்பகை சொல்லார், உண்மைதான், உங்களை இருவரையும் பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது என்னுடைய கடமை, நான் ஒரு அரண் போல நின்று காட்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாள் எடுத்து சுழட்டுகிறார். சுழட்டி யாரும் முன்னேறி வராமல் இது பண்ணுறாரு. இவர் சிவனடியார் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது அவருக்கு கொஞ்சம் பயந்தவர் போல காண்பிக்கிறார். உடனே அந்த மாது சொல்கிறாள், இறைவனை அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்று கூறுகிறார். இயற்பகையார் தொடர்ந்து சண்டையிடுகிறார், வரவங்களெல்லாம் எதிர்த்து போரிடுகிறார், அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் வெட்டுறார், குடல்கள் சரிந்தன, தோள்கள் சரிந்தன, உடல்கள் வெட்டப்படுகின்றன, ஒரே இரத்த களமாக இருக்கு. அவருடைய உறவினர்கள் சில பேர் இறந்த பிறகு கூட இறந்தவர்களின் கண்கள் அப்படி தீ கனல் போல ஜீவ ஜீவ ஜீவன்னு இருக்கான். சேக்கிழார் சொல்கிறார். ஒரு வழியா திரு சாய்க்காடின் எல்லையை அடைந்து விடுகிறார்கள். நீங்கள் போகலாம் என்று இப்ப சிவனடியார் சொல்றார், ஓகே ஓகே, நீ எல்லைக்கு விட்டோம், காட்டின் எல்லை கடக்க போகிறோம், நீங்க ஊருக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். இயற்பகையார் அவரை வணங்கி திரும்பி பார்க்காமல் அவ்விடத்தை விட்டு அகல்கிறார். பொய்த்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிறான் போனான், அப்படியே பார்க்காம அப்படி திரும்பி போகிறார் என்று சேக்கிழாருடைய தன்மையை, அவருடைய இயற்பகையாருடைய உள்ளத்தை பற்றி, அவருடைய சிறப்பை பற்றி சொல்கிறார். ஒரு பொருளை ஒப்படைத்த பின் அதை நினைவுபடுத்தாமல், பார்த்துக்குங்க நான் கொடுத்தது பத்திரம், அப்படியே ஜாக்கிரதை வீட்டுக்கு கொண்டு அப்படிலாம் சொல்லாமல், ஒரு பொருளை ஒப்படைத்த பின் அதை நினைவுபடுத்தாமல் விலகிச் செல்ல வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இயற்பகையார் அப்படியே திரும்பி போய்கிட்டு இருக்கார். திடீரென்று சிவன் நம்முடைய அடியார் சிவனடியாரின் ஓலம் கேட்கிறது. இயற்பகையை விரைவில் வா அப்படிங்கிறாரு. ஓ, இன்னும் மிச்சம் இருக்கிற உறவினர் யாராவது இவரை தாக்க விட்டார்களோன்னு உடனே வாழை உருவி திரும்ப வேகமாக ஓடி வர்றார். கண்மண் தெரியாமல் ஓடி வர்றார். பார்த்தால் சிவனடியாரை காணவில்லை. அந்த பெண் மட்டும் அங்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். அப்பொழுது வெள்விடை வாகனத்திலே பார்வதி தேவியாருடன் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இயற்பகையாரே, உன்னுடைய பக்தியை கண்டு மெச்சினோம், உன்னுடைய தியாகம் அளப்பரியது, நீயும் உன் மனைவியும் அப்படியே எங்களுடன் கைலாயத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். இயற்பகையார் தன் மனைவியை நோக்குகிறார், மனைவி இறைவனை நோக்குகிறார். அதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட இறைவன் அவருக்காக சண்டையிட்ட, உயிர் நீத்த அவருடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் உயிர்ப்பித்து அவர்களுக்கும் மோட்சம் கிடைக்குமாறு அருளை செய்கிறார் சிவபெருமான்.
பெண்களுக்கு உள் உணர்வு அதிகம். வந்திருப்பவர் இறை என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார் என்றே நமக்கு தோன்றுகிறது. இயற்பகைக்கு இயற்பகையார் இயல்புக்கு ஒவ்வாத காரியத்தை செய்ததால் தான் அவருக்கு பெயர் இயற்பகை என்று காரண பெயராக வந்தது. இப்ப இந்த நிகழ்ச்சியில அவருக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை, அவரிடம் இருந்த அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார், மோட்சம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய இறைவன். மிகச் சிறந்த அடியாருக்கு மட்டும்தான் வானுலக பதவி கிடைக்கும் என்பதில்லை. சிவன் அடியார்கள் உடன் இருந்தவர்களுக்கு கூட அந்த பதவியை கொடுப்பார் பெருமான். அதனால்தான் அப்பரடிகள் சொல்வார், புகுவார் அவர் பின் புகுவேன். இப்ப ஒரு கோவிலுக்கு போறோம்னாக்க நடை திறந்தவுடன் உடனே போய் நம்ம அதை பார்க்க ஆச்சு, இறைவனை தரிசிக்க ஆசைப்படுவோம். ஆனால் நாம் திருக்கூட்டத்திற்கு பின்னால் இருக்க வேண்டும். அதுக்கு காரணம் என்றால், திருக்கூட்டத்தில் இருக்கும் ஒரு அடியாரை பார்த்தால் கூட அவர் ஒரு சிறந்த அடியாராக இருந்தால் அவர் மூலமாக நமக்கு இறையருள் கிடைக்கும். இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. திருநல்லூர் பெருமணம், அதாவது ஆச்சாள்புரம் என்று இப்பொழுது பெயர், அந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்தர் திருமணம் நடக்கிறது. திருமண விழாவில் பங்கேற்றவர்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவியுடன் போய் அந்த சிவபெருமானை, அந்த ஊர் கோவில் சிவபெருமானை தரிசிக்க போகிறார். அப்பொழுது ஒரு ஒளி தோன்றுகிறது. அதை அந்த ஒளியை பார்த்தோன்னே அந்த ஒளியை நோக்கி செல்கிறார். உடனே அந்த ஒளியானது அவரை ஆக்கர்ஷித்துக் கொள்கிறது, அப்படியே எடுத்துக்கொள்கிறது. அதில் அவருடைய திருஞான சம்பந்தரும் அவர் மனைவியும் அப்படியே அந்த ஒளிக்குள் போய் விடுகிறார்கள். அதை பார்த்த திரு ஞான சம்பந்தரின் பெற்றோர் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் போகிறார்கள், அவர்களும் உள்ளே இழுத்துக் கொள்கிறது. அந்த திருமணத்துக்கு வந்திருந்த முருகநாயனார், சம்பந்தர் பாட்டிற்கு எப்பொழுதும் மெட்டமைக்கும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவரும் ஒரு நாயனார். சம்பந்தர் பாடலுக்கு எழுதி கொள்ளும் யாழ்ப்பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் மனைவி மதங்க சூளாமணியார், திருநீல நக்கர், இப்படி எல்லாருமே திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் அந்த ஜோதிக்குள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு முக்தியை அளிக்கும் ஜோதி. அது மட்டும் இல்லை, கோவிலின் அர்ச்சகர்கள், மாலை கட்டுபவர்கள், திருமணத்திற்கு உணவு தயாரித்த பரிசாரர்கள், உணவு பரிமாறியர்கள், எப்படி கோவிலில் வேலை செய்கிறவர்கள், விளக்கு தூக்குபவர்கள், இப்படி எல்லாருமே ஜோதியில் போய் ஐக்கியமாய் போய்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ஒளி தோன்றியுள்ளது, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி ஒருத்தரா ஜோதியில போய்கிட்டே இருக்காங்கன்னு செய்தி பரவ, கல்யாண சத்திரத்துக்கு வெளில இருந்தவங்க, அண்டை அசல்காரர்கள், கோவில் வெளியே நடந்து செல்பவர்கள் எல்லாம் வந்து அந்த ஜோதியில் ஐக்கியமாய் போயிட்டே இருக்காங்க. இதைதான் கூண்டோடு கைலாசம் என்று சொல்லுவோம். வேற எதுவும் தேவையில்லை. சிறந்த சிவபக்தர்களோடு நாம் ஒட்டி கொண்டோம் என்றால் நமக்குடைய மோட்சத்துக்கு ஒரு வழி பிறக்கும். இதற்கு உதாரணமாகத்தான் இயற்பகையார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் மோட்சத்தை அருளினார். இதற்கு எதிர்மறையாக நம்ம ஆளு, சரி அந்த கல்யாணத்துல ரசம் தான் வந்திருக்கோம், இன்னும் பாயசம் பாக்கி இருக்கு, தயிர் சாதெல்லாம் முடிச்சுட்டு மெதுவா போகலாம், ஜோதி தானே, இதை முடிச்சுட்டு போயிடலாம், அப்புறம் திருப்பி வருவோமா இல்லையா என்றால், ஜோதி அதற்குள் போய் பார்ப்பதற்குள் ஜோதி மறைந்து விட்டது. அதாவது சிற்றின்பத்தில் உழலுபவர்களுக்கு முக்திக்கான காலம் அதிகம் இல்லையா? சரி, நம்ம இப்ப அடுத்து காணப்போகும் அடியார் அமர்நீதி நாயனார். பழையாறை சோழர்களின் ஒப்பற்ற நகரம். திருப்பட்டீச்சுரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல திருப்பட்டீச்சுரம் கோவில், பட்டீஸ்வரம் துர்கை ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயில் பக்கத்தில், அந்த கோவிலின் கிழக்கு பகுதியில் இருக்கிற நகரம் தான் பழையாறை. சோழர்களை நாம் சீரின் நீடிய செம்பியர் என்று அழைப்போம். அந்த செம்பியன் மாதேவி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பகுதியில் வணிகர் மரபில் தோன்றி நீதி பிசகாமல் வர்த்தகம் செய்பவர் தான் நம்முடைய அமர்நீதியார். சிவனடியார்களுக்கு வயிறு நிறைய அமுது படைத்து பிறகு கந்தை, கீழ், கோவணம் மூன்றும் கொடுப்பார். கந்தை அப்படின்னாக்க, கந்தைனா அது பழைய ஆடை கிடையாது, முழங்கால் வரைக்கும் அடியும் ஆடை என்பதால் தான் கந்தை என்று பெயர். காந்தி தாத்தா கந்தை ஆடை அணிந்திருப்பார் என்றால் அவர் முழங்கால் வரை அணிந்திருக்கிறார் என்று அர்த்தம். கீழ் என்பது இந்த கோவணத்தை இறுக்கி கட்ட உபயோகப்படுத்தப்படும் ஒரு துணி கயிறு. இந்த அமர்நீதி நாயனார் இந்த அவர் பழையாறை பக்கத்தில் உள்ள திருநல்லூர் திருத்தலத்தில் ஒரு திருமணத்தை அமைத்தார். அங்கு இருந்து கொண்டு வரும் சிவனடியார்களுக்கு பணி செய்து வந்தார். இப்பொழுது அவரை பார்க்க நம்முடைய சிவனடியார் வருகிறார். வருவது யார் என்று உங்களுக்கு தெரியும். உடம்பில் வெறும் கோவணம் மட்டும் அணிந்து கொண்டு ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில், கையில் ஒரு தண்டு, அதாவது ஒரு கோல் வைத்துக்கொண்டு, அந்த கோலில் ஒரு திருநீற்று பை, ஒரு தர்பக்கட்டு மற்றும் 2 கோவணங்கள்,
அதில் கட்டியிருக்கார், 2 கோவணம் அதில் கட்டியிருக்காரு, ஒரு கோவணம் அணிந்திருக்கிறார். இவர் வந்து இவரை வந்து வாசலில் பார்த்தோன்னே இவர் கீழே இறங்கி வந்து, ஐயா முதல் முதலாக உங்களை பார்க்கிறேன், வாருங்கள் அமுது செய்ய வாருங்கள் அப்படிங்கிறார். உடனே இவர் கேட்குறார், நீவீர் கந்தை கீழ் கோவணம் அடியாருக்கு கொடுக்குற ஆள் தானே? ஆமாம் ஐயா, முதல்ல வாங்க உணவு அருந்தி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் நான் கொடுக்குறேன் வாங்க அப்படிங்கிறார். நான் இன்னும் குளிக்கல, காவிரியில் குளித்து விட்டு வருகிறேன் என்கிறார். வேயிறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அப்படின்னு பாடுவாங்க இல்லையா. அது கங்கையை முடியில் அணிந்திருக்கிறவர் நான் ஒன்றும் குளிக்கல அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, மழை வரும் போல இருக்கு, நான் உடுத்தி இருக்கிற கோவணத்தை அலசி துவைக்க வேண்டும். இந்த தண்டத்தில் ஒரு கோவணத்தை வைத்து உடன் எடுத்து செல்கிறேன், அதை குளித்து விட்டு மாற்றிக்கொள்கிறேன். மீதம் முன்னொரு கோவணம் இருக்கு இல்லையா, அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், பத்திரமா வச்சுக்கோங்க. நம்மகிட்ட வந்து யாராவது இதை பத்திரமா வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் அது தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு பொருள் என்பதுதானே அர்த்தம். இந்த அமர்நீதி நாயனார் இந்த கோணத்தை வாங்கி பார்க்குறாரு. இது என்னடா இது, சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி எதுக்கும் பத்திரமா வைப்போன்னு சொல்லி ஒரு இரும்பு பெட்டகத்திலே வைத்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து 2 சாவி போட்டு பூட்டி வைக்கிறார். இந்த சிவன் வந்து பழையாறை நதிக்கு போகிறார். பழையாறை நதி வந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நதியாக இருக்கும். ஏன்னா பொன்னியின் செல்வனில் குந்தவை வந்து வானதியை பயமுறுத்துறதுக்காக ஒரு பொம்மை முதலையை அதில் விடுவா. அதை பார்த்து வானதி அலற அந்த வழியே வந்த வந்தியத்தேவன் தன் இடைவாளை எடுத்து உருவி அந்த முதலையை கிழின்னு கிழிப்பார். அதிலிருந்து பஞ்சு பஞ்சாக வரும். அதை பார்த்து பெண்கள் சிரித்தார்கள் என்று கல்கி அவர்கள் எழுதியிருப்பார்கள். அந்த பழையாறை நதியில் குளிக்கப் போகிறார் நம்முடைய பிரம்மச்சாரி சிவனடியார். அவர் வந்து சேக்கிழார் எழுதுகிறார், தலையில் வைத்திருந்த கங்கையில் நீராடினாரா இல்லை பொன்னியில் நீராடினாரா என்று. ஆனால் நாம் ஒன்று உறுதியாக சொல்லலாம், ஒருவேளை அவர் பொன்னியில் நீராடி இருந்தால் அதுதான் கங்கையும் காவிரியும் இணைக்கும் முதல் நாளாக, அந்த திட்டத்தின் முதல் நாளாக இருந்திருக்கும். இவர் குளித்து விட்டு வருகிறார். வரும்பொழுது மழை வருகிறது. அவர் சொன்னால் மழை வராமல் இருக்குமா என்ன? அவர் அணிந்திருக்கிற கோவணம் நனைந்து விடுகிறது. ஏற்கனவே ஒரு கோவணம் துவைச்சு ஈரமாக இருக்குது, அதை தண்டத்தில் கட்டி வச்சிருக்காரு. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் உள்ளே வந்தவர், இரு கோவணங்களும் நனைந்து விட்டது, நல்ல மழை, இந்த நான் கொடுத்த இல்லையா 3வது கோவணம் அதை கொடுங்க என்கிறார். அணங்கு நீர் பொன்னியாடி நான் வர மழைவரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும், தன் புனல் மூழ்கி ஈரத்தை மாற்ற தண்டின் மேல், அதுவும் ஈரம், தண்டின் மேல் வச்சிருக்கிறதும் ஈரம், நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தார் கோவணக்கல்வர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார் அங்கே நம்முடைய சேக்கிழார். நிஜமான கோவணக்கல்வர் வந்து சிவன் தானே. சைவ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உள்ளம் கவர் கல்வன் என்கிறார் திருஞான சம்பந்தர், பித்தா என்கிறார் சுந்தரர். இவர் என்னடனா ஒரு படி மேலே போய் கோவணக்கல்வர் என்கிறார். அமர்நீதி நாயனார் உள்ளே சென்று அந்த பெட்டகத்தை திறந்து பார்க்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கோவணத்தை காணவில்லை, எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஒரு முறைக்கு பல முறை தேடி பார்க்கிறார், கிடைக்கல. அமர்நீதி என்னடா அது வம்புன்னு சொல்லிட்டு ஒரு வாடிய முகத்துடன் வருகிறார். அங்கன் வேதியர் பெருந்தொடக்கினில் அகப்பட்டார் என்ன செய்வார் என்கிறார். ஐயோ அப்படி மாட்டிக்கிட்டாரே என்கிறார். சேக்கிடாரே சொல்லார், அகப்பட்டார் என்ன செய்வார் என்று வருத்தப்படுகிறார். நீங்கள் கொடுத்த அந்த கோவணம் எங்கேயோ தொலைந்து போய்விட்டது, அதற்கு பதிலாக வேறு ஒன்று தெரியும், பிழை பொருள் தழுவீர். உடனே சிவன் வந்து அந்த சிவன் அடியார் ரூபத்தில் வந்த சிவன் ரொம்ப கோபம் வந்துடுது. நீர் கோவணமாக கோவணத்தை தானமாக கொடுப்பவன் என்று தான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி கோவணத்தை திருடிக்கொள்பவன் என்று இங்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிகிறது. அமர்நீதி மெதுவாக கையை பசைஞ்சு, இது திருடக்கூடிய பொருளா என்ன அப்படின்னு கையை பசைகிறார். நன்றாக தேடி பார்த்து விட்டேன், எங்கும் கிடைக்கவில்லை. புதிதாக பட்டு கோவணம் கொண்டு வந்திருக்கிறேன். சிவன் விடுவதா இல்லை, எனக்கு நான் கொடுத்த கோவணத்தை கொடு. உடனே அமர்நீதியார் வந்து சொல்கிறார், இது பழைய துணியிலிருந்து கிழித்ததல்ல, கோவணம் எல்லாம் இந்த ஓரமெல்லாம் அடித்து பட்டு துணியில் நெய்தது, தேவரீர் இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இப்போ நம்ம ஒரு பேங்க்குக்கு போவோம், பேங்க்குக்கு போயிட்டு ஒரு நம்முடைய நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே பக்கத்தில் இருக்கிற, சார் பேனா கொண்டு கொடுங்க சார் அப்படிங்குவார். எழுதுவார். எழுதிட்டு நம்ம அதுக்குள்ளே 2 கவுண்டருக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே பார்த்தானாக்க அவர் வந்து கையில் பேனா இருக்காது, கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும், எங்கடா பேனா காணுங்க சார் அப்படின்னோடனே, ஓ உங்கள் பேனாவா, இங்கே யாரும் ஒருத்தர் தான் சார் வாங்கினார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வாங்கினவர் பேக்கெட்டில் போட்டு போயிருப்பார். இப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார், அந்த தொலைச்சவர் என்ன சொல்லுவார், சார் உங்கள் பேனா பார்த்தேன், அது சரியாக எழுதலை, அது கொஞ்சம் நிப்பு வேறு ஆடிக்கிட்டே இருந்தது, கொஞ்சம் பழைய பேனா போல் இருக்குது,
அது ஒன்றும் ரொம்ப முக்கியமா அது அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து அது மாதிரி நம்ம அமர்நீதியார் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து பழைய துணி, நான் வந்து ஓரெல்லாம் அடித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே சிவனடியாருக்கு கோபம் வந்து விட்டது. அதெல்லாம் நான் கொடுத்து தான் வேணும் அப்படிங்கிறார். இழப்பீடாக ஏதாவது பொன் மணி ஏதாவது கொடுக்கலாமா? நீ பொன் மணியும் கொடுத்தா அதையா கோவணமாக எடுத்துக்கொள்ள முடியும்? பல பல உரையாடல்களுக்கு பிறகு சிவன் ஒரு உபாயம் சொல்கிறார். இங்கே பாரு, நெகோசியேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதோ ஈரமாக இருக்கிற கோவணம் இருக்கு, இது வந்து அந்த தண்டத்தில் கட்டி வைக்கிறத உருவி எடுக்கிறாரு. இதை கொடுக்குறேன். இதோ நீ ஒரு தராசு வச்சிருக்கிய, அது நல்ல தராசா, ஒழுங்கான தராசா, இதை உருப்படியாக வச்சு கரெக்டான வியாபாரம் பண்ணுறோம் தான் நீ? ஆமாம் ஐயா, இந்த 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 கோணத்தை போடுறேன், இது கீழே என்ன கோணம் இருக்கோ அதை கூட நான் போயிடுறேன். இவர் வந்து அப்பாவோட ஆளோட சாமின்னு சொல்லிட்டு புது கோணங்கள் கொண்டு வர்றாரு, ஒவ்வொன்றா வைக்கிறாரு. எத்தனை கோணங்கள் வைத்தாலும் இறைவனின் தட்டு கீழே இருக்கிறது. எப்பொழுதும் தான் கீழிருந்து அடியாரை மேல் உயர்த்த வேண்டும் என்பதல்லவா பரமனின் எண்ணம். தராசு தட்டு கீழே இறங்காம என்ன பண்ணுறாரு, போய் உள்ளேருந்து பித்தளை அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் கொண்டு வர்றாரு. வேலைக்காகல பொன் பொருள் கொண்டு வந்து தராசு தட்டில் வைக்கிறார். அப்பொழுதும் தட்டு மேலேயே இருக்கிறது. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார், எல்லா உடைமைகளையும் கொண்டு வந்து வைக்கிறார், நகரவே மாட்டேங்குது, அப்படியே மேலேயே இருக்கு. உடனே அமர்நீதிக்கு அமர்நீதி என்ன பண்ணுறார், இதற்கு மேல் என்னிடம் வைப்பதற்கு ஒன்றுமில்லை. நான், என் மனைவி, என் பிள்ளை, இவர்கள் மூவர் மட்டுமே உள்ளோம். எங்களையும் உங்களுடைய அடிமையாக சமர்ப்பிக்கிறோம். திருநல்லூர் தலத்து சிவனை மனத்தில் இருத்தி ஓம் நம சிவாயா என்ற 5 எழுத்தை ஓதி கையை கூப்பிட்டு அவர் மேலே போய் தட்டில் உட்காந்துடுறாங்க 3 பேரும். அந்த தட்டு வந்து சமமானது. சிவன் அந்த இடத்தை விட்டு மறைந்தார். அடியாரை காணவில்லை. ஒரு வெளிச்ச சிதறலுடன் உமையம்மையுடன் வெள்விடை வாகனத்திலே காட்சியளிக்கிறார். தேவர்கள் பூமாழி பொழிகிறார்கள். பக்தியை சோதிக்கவே யாம் இங்கு வந்தோம். நீங்கள் மூவரும் இவ்விடம் வருக, வாங்க கைலாசத்துக்கு போலான் என்கிறார். அந்த தட்டே விமானமானது, அந்த தராசு தட்டை விமானமானது விண்ணில் உயர்ந்து முக்தி என்னும் இலக்கை நோக்கி பறந்தது, கைலாயத்துடன் கலந்தது என்று எழுதுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அலையில் சோதியனான அம்பலத்தில் ஆடும் சிவபெருமான் நாயன்மார்கள் உட்பட இந்த அடியார்களை எல்லாம் பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தி அவருடைய ஆழ்ந்த பக்தியை சோதித்த பிறகு அதன் பிறகுதான் தன்னிடம் அழைத்துக் கொள்வானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கதைகளை எல்லாம் நான் கேட்கும் பொழுது, அப்படி சிவன் சோதித்தான் அழைத்துக் கொள்வானா என்றால் அப்படி ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவரின் கதையைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் என்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடைய அத்தனை அடியார்களை பற்றி எழுதக்கூடிய அந்த ஒரு சிறு வார்த்தையை, அந்த வரியை வைத்து கொண்டு மிக சிறப்பாக கதை பின்னியிருக்கிறார் சேக்கிழா சுவாமிகள். ஒரு வரியை வைத்துக்கொண்டு ஒரு கதை பின்ன முடியுமா என்று எல்லா கதாசிரியர்களுக்கும் தலைவராக இருந்து காமித்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சேக்கிழா சுவாமிகள். இப்பொழுது வந்து நம்ம ஆனாய நாயனாரை பார்க்க போகிறோம். திருச்சிராமலை, அதாவது திருச்சிராப்பள்ளி. இந்த திருச்சிராமலையை கடந்து கொள்ளிடக்கரைக்கு வடக்கே உள்ளது மழவர் வாழும் பூமியான மழநாடு. நெல்லும் கரும்பும் வாழையும் விளையும் அற்புதமானது ஒரு பூமி. மேகம் அளவுக்கு வைக்கோல் அடுக்கி வைத்திருப்பார்களாம் அந்த ஊரில். அந்த ஊரின் சிறப்பை சொல்கிறார் சேக்கிழார். நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னாக்க எப்போ பார் கருமேகம் சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறார். கார்காலம் போல கருமேகம் எப்பவும் சூழ்ந்திருக்கும். ஏன் சூழ்ந்திருக்கும்? அங்கே வந்து எப்போ பார் கரும்பு சாறு காய்ச்சி கொண்டே இருப்பார்களாம். அது போல அப்படி இருக்கிற ஒரு ஊர். அருகில் ஓடும் ஆறு, அதில் நீர் அருந்து வரும் பெண் மான் குட்டிகள் ஓடி வந்து பசுவின் கன்று குட்டிகளோடு சேர்ந்து விளையாடும் அழகான காட்சியாகும். நீங்கள் பெரிய புராணம் படிக்கும்போது இந்த ஊர் வர்ணனைகள் வந்து அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அந்த எழில் பொருந்திய ஊர் தான் திருமங்கலம் என்னும் சிற்றூர். இப்போ வந்து அந்த ஊர் வந்து இப்போவும் அந்த ஊர் பேர் திருமங்கலம் தான். நான் மதுரையில் இருக்கும் திருமங்கலம் கிடையாது, திருச்சி அருகில் இருக்கும் திருமங்கலம். திருச்சி லால்குடிக்கு வடமேற்கே உள்ளது அந்த ஊர்.
அங்கதான் பரசுராமருக்கு மழு அருளினார் சிவபெருமான். அந்த அந்த ஊரில் ஆயர் குலத்தில் உதித்தவர் நம்முடைய ஆநாயர். நம்முடைய நம்முடைய கண்ணபிரான் போல ஆயர் குலம் எத்தனை ஒரு பெருமை பெற்ற குலம். அதில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட மகான்கள் உதித்திருக்கிறார்கள் என்பது நாம் ரசிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆ என்றால் பசுவினம், ஆயர், ஆ பிளஸ் ஆயர், அதான் ஆநாயர். நிறைய ஆநிரைகளை வளர்த்து வரும் அவர் முப்பொழுதும் திருவெண்ணீர் பூசிக்கொண்டிருப்பார். எப்பொழுதும் சிவபெருமானின் திருவடிகளில் மனத்தில் இருத்தி கொண்டிருப்பார். புல்லாங்குழல் வாசிப்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. தமிழுக்கு ஒரு 3 வாத்தியங்கள் எப்பொழுதும் சிறப்பு, பழங்கால வாத்தியங்கள். ஒன்று முழவு, இரண்டாவது யாழ், மூன்றாவது குழல். இந்த மூன்றிலுமே தமிழின் அழகான ழகரம் வரும். இவை மூன்றும் சைவத்தில் பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது. முழவு பற்றி சொல்லணும்னா, திருவையாறு கோவிலில் அந்த கோவில் சுற்றில் நடனமணிகள் ஆடி வருவார்களாம். அப்பொழுது இறைவனின் பெருமையை பாடிக்கொண்டு மாடிக்கொண்டு வரும்பொழுது முழவு அதிரும். அப்பொழுது சில மந்திகள் மரத்தில் மேலே போய் ஏறி பார்க்குமா, அலமந்து பார்க்குமா, வானத்தை பார்க்கும், ஏதோ மழை வரப்போதோ அப்படின்னு. அதை தேவாரம் அப்பரடிகளுடைய தேவாரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அதே போல் யாழ், யாழ் திருஞான சம்பந்தரின் பதிகங்களை யாழ் கொண்டு இசையமைத்தார் திருமீல கண்ட யாழ்ப்பாணர். யாழ்மொழி பதிகம்னே ஒன்று இருக்குது. அதாவது யாழுக்கே கட்டுக்கடங்காத ஒரு பதிகம், அது யாழ்மொழி பதிகம் என்று சொல்வார்கள். அதுபோல் குழல், குழல் புல்லாங்குழல் ஓசை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? எனக்கு புல்லாங்குழல் ஓசையை விட எனக்கு ஒரு புதுக்கவிதை பிடிக்கும். அது என்னன்னா, அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், அந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்கிற அமுத பாரதியின் கவிதை. இதை பேசும்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆநாயர் தன்னுடைய வேங்குழலில் நமச்சிவாய என்கிற 5 எழுத்து மந்திரத்தை ஸ்வர வரிசைப்படுத்தி சுருதி பிசகாமல் வாசிப்பார். அன்று கார்த்திகை திங்கள் கார்கால நன்னாள். நம்ம இப்போ சென்னை மாதிரி ஒரு கார்காலம், மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, கார்த்திகை திங்கள். ஆநாயர் தன்னுடைய சிகையை முடித்து அதில் அழகான வாசனை மலர்களை, நறுமணம் உள்ள வாசனை மலர்களை சூடி, திருநீற்றை அணிந்து, மேனி உடம்பெல்லாம் அணிந்து, தன்னுடைய சிவந்த கைகளில் மாடுகளை வழிநடத்தும் அந்த வெண்ணிறக்கோல், அது கையில் ஒரு கோலும், தனக்கு பிடித்தமான இன்னொரு கையில் புல்லாங்குழலையும் எடுத்துக்கொண்டு பசு கூட்டங்களை எல்லாம் அழைத்து கொண்டு முல்லை நிலத்தில் மேய்ப்பதற்காக வழிநடத்தி போகிறார். இந்த கூட்டங்களில் கருவுற்ற மாடுகள் இருக்கின்றன, ஈன்ற மாடுகள், இளங்கன்றுகள் என்று பலவிதமான ஆவினங்கள் இருக்கின்றன. பசுமை போர்த்திய புல்வெளி, அந்த பார்த்தோடனே ஆவினங்கள்லாம் ஓடிப்போய் அப்படி பசியை தீர்த்த வண்ணம் இருக்கின்றன. இவர் அவற்றை மேய்வதற்கு விட்டு விட்டு ஆனார் என்ன பண்றார், ஒரு கொன்றை மரத்தின் அடியில் அமர்கிறார். இந்த கொன்றை மரத்தை பார்த்த உடனே அப்படி சரசரமா பூவா கொட்டி தொங்குது. தாழ்ச்சடையும், சிவபெருமானுடைய தாழ்ச்சடையும் நீள் கூந்தலும் அவருக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருகிறது. ஏன்னா பெருமானுடைய சிந்தனையில் எப்பொழுதுமே இருப்பார் இல்லையா? அவர் தன்னுடைய சிவந்த உதடுகளில் வேங்குழலை பொருத்துகிறார். பொருத்தி ஏடிசியின் முறைப்படி திருவைந்தெழுத்து மந்திரமான நமச்சிவாய என்னும் அருமந்திரத்தை புல்லாங்குழலில் வைத்து கீதமாக இசைக்க துவங்குகிறார். மெய் மறக்க வைக்கும் அந்த இன்னிசை மெதுவாக காற்றில் கலந்து அந்த நாதத்தால் கவரப்பட்டு இந்த புல் அருந்து கொண்டிருக்கிற பசுவினங்கள் தன்னுடைய மேய்ப்பன் என்ன இவ்வளோ அழகாக வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து அவரை நோக்கி வர துவங்கி அப்படியே மரத்தின் அடியில் மண்டியிட்டு அமர்கின்றன. அதுவரை பாலை அருந்து கொண்டிருந்த கன்றுக்குட்டிகள் மடியிலிருந்து விலக்கி பாலுண்ட நுரையுடன் அப்படியே தன் உணவை மறந்து இசையில் லயிக்க ஆரம்பிக்கின்றன. இந்த ஒலி என்ன பண்ணுறது, அப்படியே காற்றில் கலந்து மேய்ச்சல் நிலத்தை கடந்து அப்படியே ஊரை நோக்கி செல்கிறது. ஊர் மக்களுக்கு ஆஹா இது ஆனாயர் வாசிக்கிறதா இருக்கும், போய் பார்க்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் அப்படியே வருகிறார்கள். அந்த அவர் வாசிச்சுட்டே இருக்கார். கயல் மீன்கள் தொல்லி விளையாடும் ஆற்றில் அதை கொத்த காத்திருக்கும் வெண்ணிற நாரைகள் அந்த அப்படியே கொத்துறதை மறந்துட்டு இசையை கேட்டு மீன்களை விடுத்து பறந்து கொன்றை மரம் நோக்கி வருகின்றன. இதெல்லாம் சேக்கிழாருடைய தமிழுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன். எத்தனை அழகாக எழுதியிருக்கிறார், அதை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு ஆசை. கார்கால மேகங்கள் பார்த்து மயங்கி ஆடிக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய மயில்கள் தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திவிட்டு விழிகள் திறவாமல் அப்படியே வேங்குழல் இசைக்கும் ஆனாயரை நோக்கி வருகின்றன.
புற்றுக்குள் ஒளிந்திருக்கும் பாம்புகள் மகுடியின் இசை கேட்டது போல் அப்படி சுழன்று படமெடுத்து வந்து மயங்கி நிற்கின்றன. இந்த இசை, இது முல்லை நிலம் அல்லவா, இசை காட்டுக்குள் புகுகிறது. காட்டுக்குள் மேய்ந்து கொண்டிருக்கும் மான்கள் ஓடோடி வருகின்றன. அடுத்து யானைகள், யானைகள் வந்து மேய்ந்து கொண்டிருக்கும் யானைகள் அப்படி பார்க்கணும், யானைகளும் வருகின்றன. காட்டிலிருந்து புலிகளும் அதைத் தொடர்ந்து சிங்கமும் வந்து சேர்ந்து கொள்கிறது. பகை மிருகங்களான யானைக்கு அருகே சிங்கம் நிற்கிறது. மா மானின் அருகே புலி நிற்கிறது. அழகிய மயிலின் அருகில் கொடிய பாம்பு என்று எல்லாம் அப்படியே தன்னை மறந்து அருகே அருகே நிற்கின்றன. இதுல புற்களை வாயில் ஏந்தியபடி இசையில் லைத்தபடி இருக்கிறது மான். மானின் உணவு புல். அந்த மான் தான் புலிக்கு உணவு இல்லையா? இருப்பினும் ஒன்றை ஒன்று நெருங்கி எந்தவித அசைவுமின்றி இசையில் ஒடுங்கி நிற்கின்றன. அருகில் உள்ள மலையிலிருந்து பொழியும் அருவி அதுவும் ஒரு கணம் நிற்கிறது. மழை காலத்தில் பறந்து விரிந்து ஓடும் காட்டாறு அதுவும் நிற்கிறது. வான்முகில்கள் நகர மறுக்கின்றன. எங்கோ இருக்கும் வங்கக்கடல் கூட கடல் அலையை எழுப்பாமல் நிற்கின்றனவாம். இப்படி நிற்பனவும் நடப்பனவும் பரப்பனவும் என அசையும் பொருட்கள் அனைத்தும் இசை வெள்ளத்திற்கு கட்டுப்பட்டு இயங்காமல் நிற்கின்றன. தேன் போல தித்திக்கும் இந்த தேவ ஒலி பூமியின் இடுக்குகள் வழியே பாய்கிறது. பாதாள லோகத்தில் இருக்கும் நாகலோகம் வரை பாய்கிறது. நாகர்கள் வெளியே வருகிறார்கள். இப்படியே வான் வழியே கிண்ணறர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன பகை மிருகங்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்கின்றவை என்று ஆச்சரியப்பட்டு, ஓ, இந்த தேவ இசை தான் இதற்கு காரணமா என்று அவர்கள் இறங்கி வருகிறார்கள். தொடர்ந்து விஞ்சையர்கள், சாரணர்கள், தேவ மகளிர், தேவர்கள் என்று ஒவ்வொருத்தராக அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆனாயர் வந்து மரத்தடியில் மெய்மறந்து இசைத்து கொண்டிருக்கிறார். ஆனாயரை சுற்றி எல்லாரும் தேவர்களெல்லாம் அருவமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரையில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த ஸ்ரீராமனுக்கும் அவருடைய கால்களை பிடித்து கொண்டிருக்கும் மகாலட்சுமிக்கு கூட இது நிச்சயமாக சேர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல வீணை மீட்டி கொண்டிருக்கும் பிரம்மலோகத்தில் வீணையை மீட்டி கொண்டிருக்கும் கலைவாணி கூட ஒரு நிமிடம் இந்த வீணையை நிறுத்தி எங்கிருந்து இந்த ஒலி வருகிறது என்று பிரம்மாவிடம் கேட்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன். இது எனக்கு தோன்றுவது. தேவர்களை காணாது சிவபெருமான் அதிசயிக்க, எங்கே தேவர்களை காணும், கணங்களை காணும், யாரையும் காணும் அப்படிங்கும்போது தான் அந்த பஞ்சாட்சர ஒலி கொண்ட அந்த வேங்குழல் இசை அப்படி மெதுவாக கைலாயத்தை அடைகிறது. இதை ராவணனுடைய சாமகானத்தில் மனமிறங்கிய இறைவன் அல்லவா எம்பெருமான். அசுரர்களுக்கும் அருளுபவன் அவன். இந்த தேவகானத்தை கேட்டால் சும்மா இருப்பானா? இசையையும் நடனத்தையும் என்றும் விரும்பி ஏற்கும் இறைவன் இந்த இசை பிரவாகத்தை கேட்டவுடன் உமையம்மையுடன் வெள்விடை வாகனத்தில் ஏறி ஒலி வந்த திசையை நோக்கி பூமிக்கு வந்து இறங்குகிறார். தேவகானம் பொழிகிறது. மனிதர்களும் விலங்குகளும் பறவைகளும் தேவர்களும் கணங்களும் முனிவர்களும் யோகிகளும் கூடியிருக்கிற அந்த இடத்தில் எதுவுமே அறியாமல் கண் அமர்த்தி தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய ஆனாயர். அவரை அன்பொழுக நோக்குகிறார் எம்பெருமான். இந்த தேனிசை முக்காலமும் கைலாயத்தில் விடாது ஒலிக்க, நீ இங்கு நின்ற நிலையிலேயே நம்பால் அணைத்து வந்து விடுவாய் என்று அருள் புரிந்து தன்னுடன் அழைத்துச் செல்கிறார். தேவர்கள் மலர் மாறி பொழிய வேங்குழலை இசைத்தவாறே வானுலகம் ஏகினார் ஆனாய பெருமான் என்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். நேரம் கிட்டத்தட்ட 40 நிமிடத்தை தொடுகிறது. வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையின் நெடுங்காலமே. அதனால் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நீ நஞ்ச முகத்தைச் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொருள் தருவாய் கச்சி ஏகம்பனை. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குவிகம் அமைப்பினருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அருமை, அருமை, அருமை இந்திரநீல சுரேஷ். நான் இந்திரநீல சுரேஷ் ஒரு பாகவதர் மாரி இப்படி ஒரு கதாகாலட்சேபம் செய்வார் என்று எதிர்பார்க்கவே இல்ல. அவர் நார்மலா ஒரு ஏஐ பத்தியோ, ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்டத பத்தி பேசி தான் அவர கேட்டுருக்கேன் நானு. அவர் இவ்வளவு தூரத்துக்கு ஆழ்ந்த ஒரு பக்தியோட ஒரு திருவிளையாடல் புராணத்த பற்றி சொல்வதற்காக வந்ததுக்காக அவரை பாராட்டணும் முதல்ல. 2வது அவருடைய தமிழ். இன்றைய தமிழ் வந்து வித்தியாசமான தமிழ். ஒரு செந்தமிழில் பாடினார், சொன்னார். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்ன அழகான வார்த்தைகள்! இந்த கடைசியில அவர் முடிச்சபோது அப்படியே எல்லாருக்குமே ஒரு மெய் சிலிர்த்தது. அந்த மாதிரி ஒரு அருமையா இருந்தது. இதுல இன்றைக்கு சொல்லணும்னா, இவரு திருவருட்செல்வர் படத்த எடுத்தாரு நம்ம ஏபி நாகராஜன். இன்னைக்கு நம்ம படத்த எடுக்குறாரு நம்ம இந்திரநீலன் சுரேஷ். வேற சில 3 அடியார்கள பத்தி ரொம்ப அழகா சொன்னார். அவர் வந்து அப்பர் சுந்தரர் பத்தி சொன்னார்னா, இவர் இயற்பகையார், அமரநீதியார், ஆனாயார் வெண்பா அப்படியெல்லாம் ஆனாயனார் பத்திலாம் சொன்னாரு. இதுக்கு வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருகிறது. நமது தில்லைவேந்தன் அவர்கள் வந்து 63 அடியார்களை பற்றியும் குவியத்தில் தொடர்ந்து எழுதிட்டு வந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு வெண்பா எழுதினாரு. இவர் சொன்ன 3 அடியார்களுடைய வெண்பாவை மட்டும் சொல்லிவிட்டு நமது நண்பர்களுக்கு செல்வோம். முதல் இயற்பகையார். இல்லையெனச் சொல்லாமல் இல்லாளை ஈந்துவிட்டு வல்லவராய் காத்திருந்தார் வாழ்வீசி ஒல்லையில் ஈசன் அவன் காட்சி இயற்பகைக்குத் தந்தவர் பேசரிய தன்மையின் பீடு. இது இயற்பகையாரை பற்றி. அடுத்தது அமர்நீதியாரை பற்றி ஒரு வெண்பா. அந்தணராய் ஈசன் அளித்த தவ கோவணம் எந்த இடத்திலும் இல்லையென வந்தவர் கொண்ட சினம் போக்க குடும்பம் துளையேற கண்ட சிவ காட்சி கழிப்பு என்று ஒரு வெண்பாவை அழகாக வைத்திருந்தார். ஆனாயர் வெண்பா. தூங்கினர் கொன்றையை தூய்சிவன் என்றெண்ணி வெய்ங்குழல் பண்ணிசைத்த வேளையில் உங்கும் இனிமையில் ஈடுபட்ட ஏரூன் தான் சொன்னான் இனியனை சேர்ந்திருப்பான் என்று. இப்படி ஒரு அழகான 3 வெண்பாக்களை தந்த தில்லை வேந்தருக்கு நன்றி. இன்றைக்கு அதற்கு அழகாக விளக்கம் கொடுத்து நம் அனைவர் மனதிலும் பதியும்படி நம்மை செய்த இந்திரநீலன் அவர்களை இக்குவியம் சார்பாகவும் மற்ற நண்பர்கள் சார்பாகவும் பாராட்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது மற்ற நண்பர்கள் இந்த நிகழ்வை பற்றி என்ன கருத்து கூறுகிறார்கள் என்று கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் நமது டாக்டர் பாஸ்கரன் அவர்கள், அடுத்தது ராய செல்லப்பா அவர்கள். வணக்கம். சுந்தரராஜா சொன்ன மாதிரி ஏஐ பத்தியும் கம்ப்யூட்டர் பத்தியும் பேசுவார்னு பார்த்தா பெரிய புராணத்து நாயன்மார்கள் பத்தி மிக அருமையாக பேச. அதுல என்னன்னா செலக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் 63ல எதை சொன்னா வந்து ஈர்ப்பாக இருக்கும்னு அதை அவ்வளவு அழகா 3 கதைகள் எடுத்தது. நமக்கு ஜூன் மாசத்துல கூட பெரிய புராணத்துல இருந்து நம்ம யூஎஸ்ல இருந்து இங்க பேசினவர் வந்து ஒரு லெக்சர் இருந்தது, அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல இவரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு, அவ்வளவு ஒரு ஸ்பெல் பவுண்டுன்னு சொன்னோம்ல அந்த மாதிரி வாய் மெய் அடக்கி அப்படியே கேட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார். அது அது அதுக்கான எடுத்துக்காட்டுகள் அல்லது அந்த 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 பெரிய புராணத்துல இருந்தே சில வார்த்தைகளோடு சொல்லும்போது தமிழ்ல ஒரு பாண்டித்யமும் அதுல ஒரு உண்மையான ஈர்ப்பும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லெக்சரை கொடுக்கவே முடியாது. அது எதை நம்ம கூட கதை சொல்லலாம். இவர் வந்து நான் இப்ப சின்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, பத்ரிநாத் போயிட்டு வந்து எனக்கு தெரியல காலங்காத்தால போயிட்டு ஏதோ ஒரு மலை உச்சியில சூரிய வெளிச்சம் இருக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து வந்து ஃபேஸ்புக்ல போட்டேன். இவர் உடனே ஐயோ இதுதான் இந்திரநீல் அப்படின்னு பேரு, இது வந்து பாடல் பெற்ற தலம், இது ஒரு சிவபெருமானோட, இந்த மாதிரி கிடைக்க உங்களுக்கு எப்படி இந்த போட்டோ எடுக்க கிடைச்சி லக்கி அப்படின்னு சொன்னார். அதாவது நான் சும்மா தர்ப்பணம் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன், காலை வேலை 5:30 மணிக்கு தெரியுது அந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து வந்தேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாது அதை பத்தி. உடனே அது பாடல் பெற்ற தலம். அவருக்கு இயற்கையாவே இந்த தமிழ்லாம் ரொம்ப ஆர்வம். பாடல் பெற்ற தலங்களை பத்தி அனைத்தையும் எந்த கோயில் பத்தி நான் சொன்னாலும் அவர் நிச்சயமா அதை பத்தி சொல்றாரு. இந்த கோயிலை பத்தி நான் படிச்சிருக்கேன், அங்க போயிருக்கேன் அப்படின்னு. அவருடைய ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக தாகம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. அது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு துளி தான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன தோணுச்சுன்னா, இந்த பெரிய புராணத்தை இவ்வளவு ஈஸியா படிக்கிற மாதிரி எந்த புக் இருக்குன்னு இப்ப இந்த நெட்ல தேட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பாசு ரமணன் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு, பெரிய புராணம். அது மாதிரி அதுதான் ஒரு லெக்சர் வந்து அது உள்ள இழுக்கணும் நம்மள. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுரேஷ். என்னால ஆச்சரியமா இருக்கு. அதோடு இல்லாம நான் தில்லைவாழ் அந்தனுக்கு அடியாருக்கும் அடியேன்னா உடனே எனக்கு மெய் சிலுது. நான் இந்த சிலுத்தின ஆடு காது தூக்கி நிற்க ஆடு அது மாதிரி நிற்பேன் நான். சிதம்பரம்னா நீங்க சிதம்பரத்தை பத்தி ஆரம்பிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது.
ரொம்ப ரொம்ப அழகா 3 கதையுமே செலக்ஷன். அதான் அந்த 3 தொண்டர் புராணம் சொல்ற செலக்ஷன் தான் அதுல ஏ கிளாஸ். ரொம்ப அருமையாக சொன்னீர்கள். பேசிட்டே இருக்கலாம். மீதி பேருக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கணும். அதனால மிக சிறப்பு, மிக சிறப்பு. இது மாதிரி 63 பேருமே நீங்க தொடர்ந்தே மாசம் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழுகத்துல டைம் இருந்ததுன்னா அவங்க ஐ திங்க் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். மிக சிறப்பு, மிக மகிழ்ச்சியான ஒரு மாலையா இருந்தது. நன்றி சுரேஷ். நன்றி நன்றி டாக்டர் ராய செல்லப்பா அவர்கள். அடுத்தது ஸ்ரீகாந்த் ஒரு நிமிடம். இப்போ ராய செல்லப்பா ஒரு நிமிடம். வணக்கம் பெரியவர்களே. இன்று நான் கேட்க மட்டுமே வந்தேன். ஏன்னால் மற்றபடி சில விஷயங்களால பேசுற மூடுல நான் இல்லை. அதனால என்னுடைய நேரத்தை நீங்கள் பேராசிரியர் வாவேசு அவர்களுக்கு வழங்கலாம் என்று சிபாரிசு செய்கிறேன். நன்றி. நன்றி. புரிகிறது. ஸ்ரீகாந்த் உங்களுடைய ஒரு நிமிட கருத்து. வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் சார், அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதா? கேக்கு சொல்லுங்க. ஆரம்பத்துல சொன்ன அந்த 3 விஷயம் ரொம்ப பிடிச்சது. திருநாவுக்கரசரை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார், சுந்தரரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார், மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து திருவடியை கொடுத்து ஆட்கொண்டார்னு சொன்னது ரொம்ப கவர்ந்தது. ரொம்ப அருமையா பேசினார். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி ஸ்ரீகாந்த், உங்களுடைய குரலை கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது ஹரிஹரன். அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமான நிகழ்ச்சி. இந்திரன் நீரன்னா ஏதாவது ஸ்பெஷலாக அதை ஒன்று பண்ணுவாருன்னு தெரியும். ஸோ அதை அவருக்குண்டான அதே இதில் மற்ற நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்து நல்லா பேசினாரு. ஸ்ரீகாந்த் சொல்லிட்டார் பாலை ஓலை சூலை காலை அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இந்திரன் நீரனால தான் பண்ண முடியும். எனக்கு என்னன்னா யாரோ இன்னமும் சொல்ல போறாங்க இது 63 வெவ்வேறு பார்ட்டா பிரிச்சு நிறைய பண்ணணும் அவரை. எனக்கு இன்னொரு கேள்வி அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, இந்த பெரிய புராணம் நூல் எதை பேஸ் பண்ணி அவர் சொன்னாருங்கிறது தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய புத்தகங்கள் வருது. எனக்கு அதுல ஒரு சிறப்பான புத்தகத்தை வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை இந்திரனில ஒன்று மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணுங்க. நன்றி. நன்றி. ஆச்சாங்க புத்தகம் தான் ரொம்ப சிறப்பான புத்தகம். ஆச்சாஞான சம்பந்தம். ஞான சம்பந்தம் புத்தகமா? சரி சார். அடுத்தது நம்ம தென்காசி கணேசன் சார். சார் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் இந்திரன் சுரேஷ் அறிவியல் நிறைய எதிர்பார்த்துருக்கோம், சாதாரண கதைகள் எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் ஆன்மீகம்ங்கிறதுலையும் அதையும் குறிப்பா பெரிய புராணம் பத்தி இந்த தலைமுறையும் தெரிஞ்சு கொள்ளும்படி மிக அழகான அந்த 3 கதைகள், 3 நாயன்மார்களை பற்றி சொல்லாடல் ரொம்ப நல்லா இருந்தது. கதை என்பதை எடுத்துக்கொண்டு எங்க சொல்லணுமோ அந்த வார்த்தைகள் மிக அழகாக இருந்தது. அது நல்ல இலக்கிய தமிழ் இருந்தது. சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி எனக்கு திருவருட்செல்வர் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா எடுத்து கொடுக்கிற விதம் தான் அந்த ஒவ்வொரு நாயன்மாரை பத்தி அவர் சிவாஜியை வச்சு எப்படி எடுத்து அந்த படம் அப்படி இதாச்சோ அதே மாதிரி மிக அழகாக ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பிடப்பட அந்த நேரத்துக்குள்ள என்ன சொல்லணுமோ அதை அழகா சொல்லி சொல்ல போனா அந்த மனைவியை இறைவன் கேட்கிறார், இவர் குடிக்கிறாருங்கிறது ஒரு பாலச்சந்திர படம் மாதிரி அது. ஆனா அதை மிக அழகான முறையில ஒரு பகுத்தறிவாளர்னு ஒருத்தர் 4 பேர் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு மிக அழகாக அதை எடுத்து சென்றார். அதான் அது சிறப்பு, மிக நன்றாக இருந்தது. இந்த நேரத்துல நான் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன். விஜயபாரதம் தீபாவளி மன்றத்தில் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், மொழியில வேறுபாடு கூடாது என்று. அதை படித்து விட்டு விஜயபாரதம் என்னை வித்தியாசமாக ஏதாவது எழுதுங்கள் என்று அவங்களே ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. 63 நாயன்மார்களை பத்தி இந்த கால மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அதனால இப்ப 2 வாரமா எழுதின்னு இருக்கேன். தொடர்ந்து 63 நாயன்மார் எழுதணும். இந்த நேரத்துல எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன். மிக அழகாக இருந்த இந்த சுரேஷ், நல்ல ஒரு தெளிவான உரை, நல்ல நயமிக்க உரை, வெறுமென்ற நேரத்தை போக்காமல் வாய்ப்பு தந்த குழுவியத்திற்கும் நன்றி. தொடர்ந்து இது போல நிறைய ஆன்மீக உரைகள் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார், நன்றி தென்காசி கணேசன். இப்போது எம்பெருமானை பற்றி சொன்னார் நமது பாம்பே கண்ணன். இன்றைக்கு சிவபெருமானை பற்றி கேட்பதற்காக காத்திருக்கிறோம். அவருடைய கருத்தை ஒரு நிமிடம் கேட்கறதுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். பாம்பே கண்ணன் சார். அது ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச். இது என்னன்னா, எதனால சொல்றேன்னா,
எனக்கு பல விஷயங்கள் இந்த சம்பந்தமா நாயன்மார்கள் பத்தி தெரியாது. இப்ப நான் எம்பெருமானார் பத்தி எல்லாம் எடுத்துட்டு போகும்போது நிறைய பேர் என்ன கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க எப்ப நாயன்மார்களை பத்தி பண்ண போறீங்கன்னு. சோ அதுக்கு இது எனக்கு ஒரு பெரிய தொடக்கம் மாதிரி மனசுல பட்டது, ஒரு அசரீரி மாதிரி. தெரியாத நாயன்மார்கள், தெரியாத அடியார்களை பத்தி இவ்வளவு அருமையா ஒருத்தர் பேசியிருக்காருன்னா, அது இந்த குவிகம் மூலமா தான் எனக்கு சாத்தியமாயிருக்கு. நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த புஸ்தகத்தை இம்மீடியட்டா நான் வாங்கி இதை படிச்சுட்டு அப்புறம் தான் என்னால பேச முடியும். நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பாம்பே கண்ணன் சார். சார் ராஜகோபாலன் சார், நீங்க ஒரு ஒரு நிமிடம் சொல்ல முடியுமா உங்க கருத்தை? ராஜகோபாலன் சார். வணக்கம். அது பெரிய சபையில நான் வந்து கேட்கறதுக்கு தான் மெயினா வந்தேன் ஆக்சுவலா. பட் இவர் இந்திரன் சுரேஷோட தி வே இன் விச் இட் இஸ் எக்ஸலண்ட். நாங்க ஸ்கூல்ல படிக்கச்சே வந்து 4 நாயன்மார் பதம் தெரியும் எங்களுக்கு. ஆனா அந்த நாயன்மாரோட பதிகங்கள்லாம் நாங்க வந்து கேட்டு வளர்ந்துருக்கோம். ஆக்சுவலா சின்ன வயசுல நான் வந்து ஸ்கூல்ல படிக்கச்சு அந்த பதிக கிளாஸ்லாம் சேர்த்துட்டு அந்த பதிகங்களை கேட்டு படிச்சிருக்கோம். சில பதிகங்களை சொல்றச்சே வந்து இட் ஜஸ்ட் டுக் மீ பேக் மை ஹை ஸ்கூல் டேஸ். அது மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார் அதெல்லாம். அது தவிர வந்து இப்போ சொல்ல சில விஷயங்கள் அந்த அந்த எங்க வைணவத்துல கூட ஆச்சாரிய சம்பந்தம் சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒன்றும் பெருசா பண்ண வேணாம். நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நல்லபடி பண்ணா அவங்க கூட இருந்தாலே போதும். they will take you to the heaven அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மேல ஐஷம் விடுவாங்க அப்படிம்பாங்க. அதனால அவங்க அது மாதிரி அவர் வந்து அதே மாதிரி ஒரு இது சொன்னது, ஜோதியில கலக்கரைச்சே வந்து எல்லாரும் கூட இருக்கிறவங்க நல்லவங்க கூட இருந்தாலே எல்லாமே தானே நடந்துரும் சொல்றாங்களே. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப தெளிவா இருந்தது. கிளியர் டு த பாயிண்ட் அண்ட் வெல் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் சுரேஷ். ஆல் த பெஸ்ட் சுரேஷ். நான் இன்னொரு விஷயம் என்ன நினைச்சேன்னா, நான் அவருக்கு மெசேஜ் பண்ணிச்சா வந்து இது முதல் இது நினைச்சேன், எபிசோட் நினைச்சேன் ஆக்சுவலா. குவிகம் சார்பில் வந்து இது மேல மேல இது மாதிரி 2-3 நாயன்மார் 4 நாயன்மார் எடுத்து கூட பண்ணானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் அபவுட் another 3 டுடே. தேங்க்ஸ். தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார் ராஜகோபாலன், ரொம்ப நன்றி. சார் வாவேசு சார், நீங்க மற்ற கருத்துக்களை சேர்த்து உங்களுடைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்திரநீல நாயனாருக்கு ஒரு வணக்கம். ஏன்னா ஒரு நாயனாருடைய ஈடுபாடுங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். அதுல அதாவது பெரிய புராணத்தை நான் முதலிலே கேட்டு ஒரு 60 வருஷம் இருக்கும். அப்போலேருந்து கேட்டு கிருபாந்த வாரியார், அதுக்கப்புறம் ஆச்சாரியா போன்றவர்கள் ஒரே மேடையிலே நாங்கள் பெரிய புராணத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய பெரிய புராணம் கேட்டு கேட்டு நிறைய நான் ரசித்திருக்கிறேன். அதனால இப்ப சொல்றேன், அந்த ரசனைக்கு எந்த வகையிலும் குறையில்லாதபடி ஒரு அருமையான சொற்பொழிவு இன்னைக்கு வந்து இந்திரநீலன் கொடுத்திருக்காரு. இதுல இன்னொன்னு பொதுவா சொல்வது என்னன்னா, பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். பெரிய புராணத்துல பார்த்தா அத்தனை பெருசு ஞானசந்த பெருமான், மத்தெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். 60ஆக இருந்து 63ஆக விரிந்த நாயன்மாருடைய சரித்திரம், அது எப்படி வந்து முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சுந்தரமூர்த்தி நாயனுடைய அந்த திருத்தொண்ட தொகை வரலாறு, இதெல்லாம் வந்து நினைத்து பார்க்கணும். ஒரு முறை என்னிடம் கேட்டார்கள், தமிழ் வளர்த்த சான்றோர்கள் நீங்க ஏபி நாகராஜனை எப்படி சார் சேர்த்தீங்கன்னு. ஏன்னா சில பேர் இருக்காங்க கேட்கறதுக்கு. நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், எல்லாம் ரொம்ப பெரிய பண்டிதர்கள் தான். அது எப்படி சார் ஒரு சினிமாக்காரர் ஏபி நாகராஜனை சேர்த்தீங்க? நான் சொன்ன முதல் வார்த்தை, பெரிய புராணத்தை பாமரனுக்கும் கொண்டு செலுத்திய ஒரு மாபெரும் கலைஞர். அவருக்கு தெரியலன்னா அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த சிவாஜி நடக்கிறத பார்த்துருக்காங்க எல்லாரும், இந்த மீனை போடுறது மாதிரி. எவ்வளவு அருமையான சைவத்தமையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆகவே இது போன்ற அமைப்புகளிலே பெரிய புராணத்தை பேசுவது என்பதும், அந்த பேச்சை கேட்டா இன்றைக்கு பார்த்தா ஒரு அமைப்பிலே எப்படி பாராட்ட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அத்தனை பேரும் பாராட்டினார்கள். அந்த அளவு அது ஈடுபட்டிருக்கு. இப்ப இந்த பிள்ளை பாதி புராணம் பாதியில பாஸ்கர் சொன்னது மாதிரி எந்த புராணத்தை எடுக்கிறது, அதாவது பெரிய புராணம்னு ஏன் பேர் வந்தது என்று கேட்டால், யார் எதையெல்லாம் இழக்க தயாராக இருக்கிறார்களோ அவதான் பெரியவர்கள். நீங்க வந்து ஒருத்தன் டொனேஷன் கேட்டா 5 ரூபாய் கொடுத்தா ஒரு அளவு, கேட்டவுடனே 5 லட்சம் ரூபாய் ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் எதை இழக்க தயாராக இருக்கிறார்களோ, பேங்க் பேலன்ஸ் இல்ல, யார் எதை இழக்க தயாராக இருக்கிறார்களோ அதை பொறுத்து அவர்கள் பெரியவர்கள். எனவே அப்படிப்பட்ட அடியார்களை பேசுவது பெரிய புராணம். நாட் இன் சைஸ் பட் இன் குவாலிட்டி. அப்போ ஒருத்தர் என்ன பண்ற, மனைவியே இழக்க துணிகிறார். ஒண்ணு உடை, இன்னொன்னு வந்து இசை. இசையில ஒண்ணு சொல்றேன், ஒரு நிமிஷம் சொல்றேன், அந்த அருமைக்காக சொல்றேன். இந்திரன் நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்தார். அதாவது
எங்கெல்லாம் உள்ள இப்போ திருவாரூர்ல வந்து முழவு என்று சொல்லும்போது இசை பத்தி முழவு குழல்லாம் சொன்னார். ரொம்ப அருமையான பாட்டு அது. திருவாரூர்ல முழவெல்லாம் வாசிக்கும் போது அங்க வந்து இருக்கக்கூடிய வாசல்ல மரத்துல இருக்கக்கூடிய குரங்குகள் அப்படி அலமலந்து நோக்குமா. அப்ப சேக்கிழார் எழுதுறார். சேக்கிழார் ஒருத்தருக்கு தான் தெய்வ புலவர்னு பேர். 2 பேருக்கு, ஒன்னு திருக்குறள், இன்னொன்று சேக்கிழார். இவங்களுக்கு தான் தெய்வ புலவர்னு பேரு. ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் சில மந்திகள்னு போட்டிருக்கீங்க, மத்ததெல்லாம் என்ன ஆச்சுன்னு? அதுக்கு வந்து வியாக்கியானம் சொல்லுவார்கள். என்னன்னா, முதல்ல நிறைய மந்திகள் வந்திருக்குங்க. வந்து இதை கேட்டு கேட்டு காதுல பழக்கப்பட்டு போச்சு. அந்த ஊருக்கு புதுசா சில விருந்தாளி வந்திருக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம். அதுங்கள் அலமந்து போச்சான். எனவேதான் சில மந்தி அலமந்து என்று எழுதுகிறார். அது எதிகைமனுக்காக சொல்லப்பட்டதல்ல, அப்படி ரசித்து எழுதியிருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய இயற்கை வருணனையா அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அது நாரைகள் எப்படி காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டா ஒன்னும் விஷயமே இல்லாத, இசையை பற்றி விஷயமே இல்லாத நாயனார் ஆனாய் நாயனார். இந்த உடைங்கிறது ஒண்ணுமில்லாத சமாச்சாரம். ஒரு கோவணத்துக்கு வேண்டி கத்துவாங்களா யாராவது? கோவணக்கள். ஸோ ரொம்ப அருமையாக வந்து இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதுல வந்து எல்லாரும் கேட்டா எந்த புக்குன்னு, ஆச்சான்யாவுடைய புக்ல வந்து அந்த காலத்துல மகாலிங்கம் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணார். அதுல என்னன்னா, ஒரு சின்ன புக்கு தான் அது. ஒவ்வொரு நாயனாரை பத்தியும் 1.5 பக்கம் தான் இருக்கும். ஒரு பக்கத்துல ராஜம் போட்ட படம், இன்னொரு பக்கம் அந்த கதை, இன்னொரு பக்கம் அதுல தெளிவாக சேக்கிழார் பெரிய புராணத்தை எடுத்துன்னு ஒரு 3 பாடல். இவ்வளவுதான் மொத்தம். இதை பானா நீங்க வந்து தைரியமா 63 நாள் பத்தி மேடை ஏறிடலாம். ஏன்னா நீங்க எடுத்துக்கொண்ட விஷயம் பொன்போன்றது. எனவே உங்கள் சொல் பொன்போன்று அமைவதில் எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஆனா நான் ஐ ஹவ் பிகம் an addict all the time appreciating சுரேஷ். ஐ பிகம் a fan of சுரேஷ். அவர் கட்டுரை எழுதினா அப்ரிஷியேட் பண்றது, கதை எழுதினா பாராட்டுறது, ஒரு பேட்டி எடுத்தா பாட்டாவது, அவர் ஒரு ஜிப்பா போட்டா ஆக பிரமாமா அற்புதமா வந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு ஹவு பிரசன்டபிள் யூஆர்னு சொல்றது. ஸோ அந்த தொடர்ச்சியில வந்து வேற மாதிரி சொல்றதுக்கு வழியே கொடுக்கறது இல்லை. எவ்ரி டைம் ஹி ஸ்கோர்ஸ், அது எவ்ரி பால் ஹி ஹிட்ஸ் a சிக்ஸர். நீ அறிவியல பேச அது ஒரு சிக்ஸர், இந்த பக்கம் ஒரு சிக்ஸர், ஸ்கொயர் டிரைவ்ல ஒரு சிக்ஸர், இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு சிக்ஸர். இன்னைக்கு நடந்தது ஸ்ட்ரெயிட் சிக்ஸர், பெரிய புராணம் என்ற ஒரு பெரிய மகா பெரிய விஷயத்துல. ஆகவே நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்றேன். இவர் நன்னா பேசினாருங்கிறது இவருக்கு நான் சொல்லக்கூடிய பாராட்டு என்ன, இதை கேட்டவர்கள் தொடர்ந்து பெரிய புராணம் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இன்னைக்கு எல்லாரும் திருப்பி இன்னும் கேட்கணும். அதுதான் ஒரு பேச்சாளர். இதுதான் நீங்கள் சேக்கிழாருக்கு செய்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு. சைவ சமயத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தமிழ் என்ற அந்த ஆன்மீக தமிழ் உங்கள் நாவிலே வருகிறது என்று சொன்னால் அதை 4 பேர் அடுத்து கேட்கணும்னு ஒரு அகலிலிருந்து இன்னொரு அகல் ஏற்றப்படுகின்றத போல இன்றைக்கு ஒரு சொற்பொழிவு என்ற அகல் ஒளி இன்னும் பலவிதமான பெரிய புராண சொற்பொழிவுகளுக்கு ஒளியேற்றக்கூடியதாக அமைந்தது என்று சொல்லி இவரை மனதான வாழ்த்துகிறேன். குவியத்தினுடைய ஒரு அருமையான நிகழ்ச்சி தொடரிலே இது இன்னொரு அருமையான நிகழ்ச்சி தொடர் என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி வாவேஸ் அவர்களே. ரொம்ப சிறப்பாக சொன்னார் வாவேஸ் அவர்கள். வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும், இந்திரநீலன் சுரேஷ் அவர்களுக்கும் வாவேஸ் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு புதிய நிகழ்வுடன் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.